ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெந்தயக்கீரை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியும் கூட. வெந்தயக்கீரைனாலே சிறு கசப்பாக இருக்கும், பட் நம்ம எப்படி கசப்பு இல்லாமல் செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வானிலை எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலை பருப்பு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன் நான் இப்போது. எடுத்துகிட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அடுத்து காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 4 போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ப. நல்லா வதக்கிக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஆற விடுங்க கொஞ்ச நேரம். அடுத்து வானிலை எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. வெங்காயம் க்யூப்ஸாக அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. போட்டுட்டு அடுத்து தக்காளி ஆட் பண்ணுங்கள், அதுவும் க்யூப்ஸாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து பூண்டு 1 எடுத்திருக்கேன், வதக்கிட்டு புளி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு ஆற விடுங்க கொஞ்சம் நேரம். அடுத்து கடலைப்பருப்பும் காஞ்ச மிளகாவும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. வானிலை எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 2 ஸ்பூன். கடுகு தாளிக்கு ஏற்ப போட்டுக்கோங்க, கொஞ்சம் சீரகம். அடுத்து கீரை எடுத்து போட்டுக்கோங்க, வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை ஆயும் போது காம்பு இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா சுருண்டு வந்தோடனே இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும், அரைச்சி வச்ச பேஸ்ட்டை. அடுத்து உப்பு, மிளகாய்த்தூள் வேண்டுன்னா போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம வெந்தயக்கீரை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வெந்தயக்கீரை இட்லி, தோசை அண்ட் தென் ரைஸ்க்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கசப்பே தெரியாது. இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.